ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வீடியோன்னு சொல்ல முடியாது, அது வந்து என்னுடைய புலம்பல். லிட்டரலாக வந்து ஒரு 23 நிமிஷத்துக்கு வந்து நான் இந்த பேப்பரை பற்றி புலம்பியிருப்பேன். ரிவ்யூ அப்படிங்கிற பேரில், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் புலம்பியிருப்பேன். நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து புலம்பியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அது ஒரு டைம் வந்து பாருங்க. மேபி என்னோட புலம்பல் ஏதாவது நீங்க புலம்புற மாதிரி வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸாம் ஹால் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலா லைக் ஜேர்னி அந்த ஸ்டார்ட் பண்ணியதுலேருந்து அங்கே போயிட்டு அங்கே ஒரு சில சேஞ்சஸ்லாம் இந்த டைம் எந்த எக்ஸாமில் கொண்டு வந்தாங்க, அது எல்லாமே நான் என்னென்னலாம் பண்ணேன், நான் அதில் எது குளறுபடி வேலை பண்ணேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் வந்து இதில் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. இட் மைட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் அட்டெண்ட் திஸ் எக்ஸாமினேஷன். பிகாஸ் அவங்க வந்து அந்த பேப்பரை பற்றி ரிவ்யூ எல்லாம் நான் போட்டாங்க. அது இப்படி இருந்துச்சுன்னு அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு ஆளுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது என்னோட மெட்டீரியல், உன்னோட மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு, அது டிஃப்ரெண்ட்டு. பட் இந்த ப்ராசஸில், எக்ஸாம் ப்ராசஸில் வந்து ஒரு ஸ்டார்டிங் அந்த டேயில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது ஒரு சில விஷயங்கள் ப்ரிப்பேர்டாக போகாதனாலையும் வந்து நான் அதை ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்னும் ஒரு 1 வீக் அந்த மாதிரிலாம் போயிருச்சு அப்படின்னா நானே மறந்துடுவேன் அந்த டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நானே மறந்துடுவேன். ஸோ அப்போது நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் என்னென்னலாம் தப்பு பண்ணால் அது இதை எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். அண்ட் எனக்கே வந்து லேட்டர் டேஸில் வந்து எடுத்து பார்த்தா அப்படின்னா எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அண்ட் இதுவுமே கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கைஸ். அது வந்து இது எப்படி நான் பார்ட்டாக வந்து கட் பண்ணி 8 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து போடுறது. ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2xல வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, லெட் இட் பி. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்க் பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலி அவர்கிட்ட தான் வந்து நான் சொன்னேன், இந்த அட்டெம்ப்ட் வந்து நான் கொடுக்கலாமா வேணாவான்னு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, பிகாஸ் வந்து இது நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் என்ன வேணா வந்து சொல்லிக்கலாம். அதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு பண்ணணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணணும். பேர் மினிமம் ஒர்க் தான் நான் வீடியோவில் ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணது. ஸோ மைண்ட் செட் இப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே ஐ நோ அபவுட் இட். ஸோ அது வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் போகணும். ஒருத்தர் அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் போகணும். அதை தான் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது நானே போய் அப்பியர் ஆனாலும் வந்து நானும் அதை பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டு நான் கொடுக்கும்போது தான் வந்து எனக்கான விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கு என்ன சொல்லணும் அது அப்போ தான் எனக்கு நடக்கும். ஸோ அப்படிங்கும்போது வந்து எனக்கு மைண்டில் தோணிட்டு இருந்துச்சு, நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கே தெரியுது, நம்ம இதை பண்ணிட்டு தான் போகணும், பட் நம்ம வந்து பண்ணலையே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அட்டெம்ப்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த என்னோட பர்டிகுலர் ஃப்ரெண்டு, ஸோ அவங்க வந்து என்னை வந்து புஷ் பண்ணாரு. இல்லை நீ போயிட்டு வந்து கொடு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து தெரியும், அவருக்கு வந்து தெரியும் லைக் எனக்கு ஏஜும் அட்டெம்ப்ட்டும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அது கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான் அவருக்கே தெரியும். அதனால வந்து அவர் வந்து புஷ் பண்ணார். நீ போயிட்டு வந்து கொடு, உனக்கு என்ன தெரியுதோ வந்து. ஒரு சில விஷயங்கள் நானே பண்ணல, பட் பண்ணி இருக்கணும், நான் வந்து பண்ணல. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இன்னும் ரிவிஷன் பண்ணாமல், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாமல் அண்ட் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கணும், பட் வந்து நானே பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது நானே வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போதான் வந்து அவர் சொன்னார், பரவாயில்ல எத்தனை முடிச்சிருக்கிறே வந்து 3ஓ 2ஓ 1ஓ வாட் எவர் இட் இஸ், போயிட்டு வந்து கொடு. இது வந்து பார்த்தோன்னா இந்த அட்டெம்ப்ட் வந்து கொடுத்தாலும் கவுண்ட் ஆக தான் போகுது, கொடுக்கலாலும் கவுண்ட் ஆக தான் போகுது, இது சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ணவும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஓகே. ஸோ உண்மையாகவே அவர் சொன்னதுக்காக மட்டும்தான் போயிட்டு அந்த எக்ஸாமே நான் கொடுத்தது. அண்ட் வந்து அவர் முன்னாடி சொல்லி தான் அனுப்புனார். ஸோ கண்டிப்பாக வந்து நீ எனக்கு தேங்க் பண்ணுவ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாம் முடிச்சுட்டுன்னு சொல்ல, லேட்டராக வந்து எனக்கு தேங்க் பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னார். பட் நான் இப்போவே சொல்கிறேன், எக்ஸாம் அது உட்காரும் போதே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே வந்து நான் தேங்க் பண்ணிட்டேன். பிகாஸ் அவர் மட்டும் இல்லைனா நான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கவும் மாட்டேன். அண்ட் நிறைய விஷயங்கள் எக்ஸாம் பேப்பரை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து முதல்ல வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் இருந்ததுனால தான் வந்து இந்த வீடியோ என்னால் மேக் பண்ணவே முடியுது. அதில் அது எக்ஸாம் கொடுத்ததுனால தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு டே அப்படின்னா, ஓகே ஆஸ் யூஷுவல் வந்து சென்டர் வந்து பக்கம் தான் இருந்துச்சு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ரொம்ப தூரமாக வந்து போட்டாங்க.
ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ சென்டர் பக்கமாக இருந்துச்சு. அண்ட் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். பிகாஸ் எனக்கு சென்டர் பக்கமாக இருந்துச்சு அப்படின்றதுனால வந்து நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து விசிட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் தானே இருக்குது. ஈவினிங் டைமில் போனாலே வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸே இருந்துச்சு. ஸோ விசிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணேன். ஆக்சுவலி வந்து கூகுள்லேயே முன்னாடி பார்த்துட்டேன். கூகுள் மேப்பில் வந்து பார்த்துட்டே வந்து என்னடா ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்து ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலு பக்கம் ஒட்டி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஜார் ஸ்ட்ரீட் மாதிரி வந்து அப்படியே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்டே வந்து யோசிச்சேன், எப்படியும் பைக்கை உள்ள நிறுத்த விட மாட்டாங்க. அப்போ பைக்கை எங்க நிறுத்துறது? வெளியே வந்து கடைலாம் இருக்குது. நார்மலா கடைக்கு வாங்க போறோம் அப்படின்னாவே கடை முன்னாடி வண்டி நிறுத்தாத அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி போயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் தான் வந்து போனேன். ஸோ போயிட்டு வந்து பார்க்கும்போது ஆப்வியஸா வந்து அப்படித்தான் இருந்தது. எங்கேயுமே வந்து பைக்கெல்லாம் அங்கே நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. சரி ஓகே, அடுத்த நாள் வந்து என்ன பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரி பைக் எடுத்துட்டு போனா வந்து பைக்கை வெளியே எங்க நிறுத்துறதுன்னு தெரியாது, அது வேற பிரச்சனை கிளம்பும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்கம் தானே இருக்கு, சரி ரேபிடோ போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலான்னு பார்த்தா அந்த டைம்ல எல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியுமில்ல, எல்லாம் நம்ம ஒரே குட்டையில் ஊர்ன மாட்ட மாதிரி யூபிஎஸ்சி தெரிஞ்சவங்க தான் வச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பரிச்சை கொடுக்க போயிட்டாங்க. சரி ஓகே, அப்ப யாரும் இல்லை, நம்ம இருக்கிறது யாரு ரேபிடோ தானே. ஸோ ரேபிடோ வந்து போடுறோம் அப்படின்னு வந்து போட்டு நம்ம வந்து போயிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வந்து போயாச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா, அதாவது நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டோம் இல்லையா. ஸோ 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது, அதாவது 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதாவது வென்யூ கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போகும்போது எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நானும் வந்து பார்த்துருந்தேன். ஓகே சென்டர்லாம் கரெக்டாக வந்துட்டுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கு என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்படியே உள்ளே விட ஆரம்பித்தாங்க. ஸோ சூப்பர்வைசர் வந்து வந்தாங்க, உள்ளே விட ஆரம்பித்தாங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் நம்ம ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஐடி ப்ரூஃபை செக் கூட பண்ண மாட்டாங்க. ஹால் டிக்கெட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம். பட் கேட்லேயே இந்த டைம் வந்து நிறுத்தி தொக்கா வந்து ஐடி ப்ரூஃப் இருக்கா, என்ன போட்டர் ஐடியா, ஆதார் ஐடியா, லைசன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உள்ளே விட்டாங்க. ஸோ தட் வாஸ் வெரி குட். அண்ட் உள்ள விடுறதுக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது பேகை உள்ள எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் தான் பர்ஸ் இருக்குது, ஃபோனை அதில் தான் வச்சாகணும். இது எங்கே கொண்டு போய் இப்போ வைக்கிறது? மேபி வந்து ஒரு ஒரு தனியாக ஒரு ரூம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பேக்கெல்லாம் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ப்ரீவியஸ் அட்டம்ப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பேக் வந்து ஒரு ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரூமில் வந்து எல்லாமே கொண்டு போய் அதில் வச்சுட்டோம். அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு நான் எடுத்துட்டு போனேன். பட் இப்படி இருக்கும்னு வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாங்க, வென்யூக்குள்ள உள்ளவே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இருந்தார். அவரு பெல்ட் கூட கழட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நான் கழட்டி வச்சுட்டு போயிட்டேன். அப்ப நான் மனசுல நினைச்சது, பெல்ட் இல்லாம பேண்ட் நிக்கல அப்படின்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ இது எங்க யூபிசி சொல்லியிருக்குதா என்னன்னு வந்து தெரியல. பெல்ட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு, பெல்ட் இல்லாம போகணும்னு தான் வந்து சொல்லுச்சு. மால் பிராக்டிஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுச்சு. டிவைஸ் எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு தான் சொல்லுச்சு. பெல்ட்டும் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிச்சா, என்ன ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லியிருக்கா என்னன்னு வந்து தெரியல. ஸோ அது அவரை தான் கேட்கணும். பட் அந்த டைம்ல வந்து கேட்க முடியல. சரி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. பட் என்ன பண்றது, வேற வழி இல்லை. அங்கே போயிட்டு மல்லு கட்டிட்டா நிற்க முடியும். பெல்ட் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு பேக்கை கொண்டு போயிட்டு ஒரு ஜூஸ் கடை பக்கம் இருந்துச்சு. அந்த அண்ணா கிட்ட போயிட்டு, என்ன இந்த மாதிரி பரிச்சை எழுத வந்தேன், அவனுக்கு வந்து பேக் உள்ள விட மாட்டேங்கிறானுங்க, வெளியே தான் வச்சுட்டு போகணும்னு சொல்றாங்க, எங்க வைக்கிறதுன்னு தெரியல, இந்த கடையில் கொஞ்சம் வச்சிருங்க, நான் வந்து பரிச்சை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அவர் வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அண்ணா ப்ளீஸ் உங்க கடையில் வந்து ஜூஸ் வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சிலர்லாம் வந்து மல்லு கட்டுவாங்க. ஏன்னா வந்து இதுல எங்க போட்டிருக்குது, என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருக்குது, எனக்கு ஒரு ரூம் வந்து அலோகேட் பண்ணி கொடுங்க, எல்லாரும் பேக் எங்க வைக்கிறது, எல்லாரும் வெயில நிக்கிறோம், அந்த மாதிரிலாம் போயிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க. ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சிலர்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. பட் என்னோட ஒப்பீனியன், பட் அது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட். இந்த சேம் டைம் ஐ வாண்ட் டு ஷேர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. லைக் அந்த இடத்துல நம்ம எதுக்கு போனோம்? ஸோ அவங்க கிட்ட பேசி டென்ஷன் ஆயிட்டு, ஸோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டு, தேவையில்லாம அவங்களையும் வந்து அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ண விடாம பண்ணிட்டு, மேபி இட் மைட் பி லைக் வந்து ஒரு எக்ஸாம் சென்டர் இருக்குது, அவங்க நடத்துறாங்கன்னா அவங்க இன்சார்ஜ் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்
ஸோ நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, பட் இது ஃபர்ஸ்ட் நடத்தியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு இஷ்யூனா அந்த இன்சார்ஜை தான் வந்து போய் பிடிக்க முடியும். ஸோ அதுக்கு யார் வந்து டியூட்டியில் இருந்தாங்களோ அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை தான் போய் பிடிக்க முடியும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா, எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஒரு சிலது பண்றாங்க. பட் நீட்டுக்கு நடக்கிறதுலாம் வந்து அநியாயம். அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பரவாயில்ல. அவங்க கிட்டே வந்து சண்டை போடணும் வந்து அவசியம் இல்லை. வேற என்ன பண்றது? ஸோ அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்து வந்து வெளியே எடுத்து வச்சு ஓகே என்ன சொன்னாலும் வந்து எடுத்து வச்சுட்டு போறதுதான் வந்து பெட்டர். அதுதான் நம்ம மைண்ட் செட்டை நம்ம காப்பாத்திக்கிறது. அப்பதான் நம்ம எக்ஸாம் வந்து ப்ராப்பரா கொடுக்க முடியும். இல்லைன்னா சண்டை போட்டு தேவையில்லாம வந்து நம்ம ஹஸ்பண்டுக்காக பேசுவோம், ஹஸ்பண்ட் நம்ம ஒருத்தர் நிக்க மாட்டோம், அது வேற விஷயம். இல்ல சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணா இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓகே, ஸோ இது மாதிரிலாம் முடிஞ்சிச்சு. அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சோம். உள்ள போயிட்டு லைக் வந்து பாத்தீங்கன்னா 2 கியூ நின்றுச்சு. அதாவது அங்கதான் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் நடக்குது போல. இது எனக்கு தெரியாது. நான் வந்து கொட்டை எழுத்துல போட்டான் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இருக்கும் 1.5 மணி நேரம் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு. ஃபேஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், சொன்னாதானே வந்து தெரியும் இந்த இடத்துல ஃபேஸ் அத்தன்டிகேஷன் இருக்கு, நீங்க இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மேடம் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு கியூ நின்றுச்சு. அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கியூ நின்றுச்சு. அங்கதான் ஃபேஸ் அத்தன்டிகேஷன். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணிட்டு தான் சைன் வாங்கணும். அப்ப எப்படி இருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் தான் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்றவங்க இருந்திருக்கணும். செகண்ட் அவங்கள கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு அங்கதான் வந்து சைன் போடுறவங்க ஹால் டிக்கெட்ல வந்து சைன் போடுவாங்க. இப்படி இருந்திருக்கணும். பட் நம்ம ஆளுங்களே புதுசு இல்லையா, அவங்களுக்கே பாவம் தெரியல. அப்படியே இது உல்டாவா இருந்துச்சு. முதல்ல சைன் போடுறவங்க வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்றவங்க இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த லைன் ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த லைனுக்கு போனவங்க எல்லாம் அங்க வந்து ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைன் வாங்கிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த லைன்ல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே சைன் மட்டும் தான் போல, அது இந்த லைன்ல தான் நானும் நின்னேன், சைன் மட்டும் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டோம். பாம் எல்லாம் வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணாங்க, எதுவும் இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணிட்டு தான் வந்து சைன் வாங்கணும் அப்படின்னு வந்து தெரியாது. நான் பாட்டுக்கிட்டு போய் கேஷுவலா வந்து, அதாவது 1.5 மணி நேரத்திலே உள்ள முன்னாடி விட்டுட்டாங்க. எக்ஸாம் 9:30 அப்படின்னா 9:30 இருந்து ஒரு 1.5 மணி நேரம். அதாவது அந்த 1.5 மணி நேரம் எதுக்குன்னா இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் சம் இஷ்யூஸ் ஏதாவது அரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு டைம். அதுல எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்டா உள்ள போறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டா உள்ள போயிட்டு 1.5 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9 மணிக்கெல்லாம் ஒருத்தர் உள்ள வராரு, இல்ல 8:55 உள்ள வராருன்னா அவங்களுக்கு நார்மலா இருக்கும். மற்ற எக்ஸாம் எப்படி இருக்குதோ, ப்ரீவியஸ் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணாங்களோ அந்த மாதிரி நார்மலா இருக்கும். சைன் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு உள்ள உட்காந்துட்டு ½ அன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் நம்மளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே என்ன பாதி ஆத்தன்டிகேஷனே பண்ணல, ஃபேஸ் அத்தன்டிகேஷனே பண்ணாம உள்ள ஓடிட்டேன்ல. உள்ள ஓடிட்டு உட்காந்துட்டு போயிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு என்னடா இது இப்படி முன்னாடியே விட்டுட்டா உட்காந்தே டயர்ட் ஆயிருவோம் போலயே, உட்காந்தே ஓவர் திங்க் பண்ணி டயர்ட் ஆயிருவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் படுக்கிறது நிமிர்றது அப்படின்ற மாதிரி போச்சு. அண்டு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துட்டு வரலாம் guys. ஸோ ஒரு சிலர் வந்து வாட்டர் பாட்டில்லாம் வந்து எடுத்துட்டு போக முடியாது பயப்பட்டாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து அலோவ் பண்ணாங்க. கலர் பாட்டில் கூட வந்து அது கூட கலர் இப்போ பிங்க் கலரு, கிரீன் கலரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல்ல, அது பட் அது பிளைனா இருக்கணும், எந்த ஒரு ஸ்டிக்கரிங் இதெல்லாம் வந்து பண்ணாம இருக்கணும். அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸும் வந்து உள்ள அலோவ் பண்றாங்க. அண்ட் அனலாக் வாட்சஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அனலாக் வாட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்றாங்க. பர்ஸ் கூட வந்து எடுத்துட்டு போக முடியாது, ஓகேங்களா, அனலாக் வாட்சஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்ட்ஷிப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதுல எந்த ஒருமே இதுல. அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் அண்ட் ஹால் டிக்கெட், பென். ஸோ இவ்வளவுதான், இதுக்கு மேல வந்து எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. இப்படிதான் வந்து உள்ள போனோம். ஸோ அண்ட் ஆல்சோ அங்கேயும் வந்து வென்யூ பத்தி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல், நம்மளுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு தாட் இருக்கும் இல்லையா. ஆக்சுவலி இட் வாஸ் அ நைஸ் பிளேஸ். ஸோ உள்ள ஏர் கண்டிஷன் இல்லைங்க, எலக்ட்ரிசிட்டி. ஸோ பவர்லாம் எதுவுமே வந்து கட் ஆகல. அண்ட் ஃபேன் லைட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களோட ஸ்கூலோட அனுபவத்தை பற்றி வந்து சொல்லுங்க. ஒரு சில இடத்துல ஃபேன் இல்லை, அந்த டேபிள்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்கா இல்லைன்னு வந்து கேள்விப்பட்டேன், லைட்ஸ் கூட வந்து ஒழுங்கா இல்லை அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ உங்களோட ஸ்கூலோட அனுபவம், அந்த உங்களோட சென்டரோட அனுபவம் என்ன அப்படின்னு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. பட் நான் போன சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நைஸ், ஆக்சுவலி இட் வாஸ் நைஸ். ஸோ சென்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. உள்ளே போகும்போது ஆக்சுவலி அந்த சூப்பர்வைசர் இருப்பாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச், அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து இருக்கும். சூப்பர்வைசரு அவங்க லைக் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்லாம் கொண்டு வந்து வச்சு, ஆன்சர் ஷீட்லாம் கொண்டு வந்து வைப்பாங்களா, பக்கமே வந்து 2 டேபிள் இருக்கும். ஒரு சில டைம்லாம் வந்து நம்ம நிறைய எக்ஸாம் கொடுத்துருக்கேன், அப்போல்லாம் பின்னாடி வந்து இருப்பேன், இல்லை மிடில் எங்கேயாவது இருப்பேன். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணும்போது
அந்த சைன் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து உங்க முன்னாடி தான் ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி நான் போய் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்லேயே வந்து உட்காந்துட்டேன். அதில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. நம்மளும் வந்து சைன் போட்டு வந்து அந்த ஹாலோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்து சைன் போட்டுட்டு வந்து நம்ம கண் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு அனுபவம்லாம் நடந்துச்சு. ஸோ இது நான் வந்து கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டேன். நானும் என்னோட பக்கத்தில் இருந்த ஒரு கேண்டிடேட்டும் வந்து போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டு வந்து கொடுத்தோம். கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா OMR ஷீட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, OMR ஷீட் வந்து கொடுப்பாங்க. அந்த OMR ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படியே லைக் வந்து லெஃப்ட் டு ரைட் என்ன இருந்துச்சுன்னு அப்படியே வந்து சொல்கிறேன். மேபி அட்டன் பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் எதுன்னு சொல்லிட்டு அது நம்ம ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சென்னைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1-2 ப்ராக்கெட்டில் சென்னைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேப்பர்னு எழுதணும். ஸோ 0 லைக் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி வந்து எழுதணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லைக் கொஷின் பேப்பர் புக்லெட்டோட ABCDன்னு இருக்கும்ல சீரீஸ் அது வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் பேப்பரோட கோடு வந்து பேப்பர் 1 01 இருக்கும், பேப்பர் 2 02 இருக்கும். அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் எழுதிட்டு வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நம்மளோட ரோல் நம்பர் அதை எழுதிட்டு நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. தென் இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் நான் ஒரு வேலை பண்ணனே கைஸ். நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நம்பர் அது வந்து தெரியும். புக்லெட் கொஷின் பேப்பரோட புக்லெட்டு அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட என்ன சீரீஸ்னு வந்து எழுத முடியும். பேப்பர் 1 2 அது வந்து 01 02 அது வந்து அப்பயே போட்டாச்சு. அது எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், நான் வந்து போட்டாச்சு. ஆக்சுவலி நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், ஏதாவது வந்து இந்த மாதிரி OMR ஷீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து ஃபில் பண்ணிட்டு தெரியாத வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி அவங்க டியூட்டியும் அதுதானே, அவங்களும் வந்து சொன்னாங்க. சொன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த இடத்துல சென்டர் சென்னைன்னு எழுதுங்க, அதுக்கப்புறம் பேப்பர் 1 எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பாக்ஸுக்கு பக்கமே குள்ளே எழுதணும். நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸில் பிடிச்சி எழுதி வச்சுட்டேன். அதை வேற சொல்லியிருக்கிறாங்க அவங்க, எனக்கு வந்து தெரியல. கீழே எழுதாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் கீழே எழுதி முடிக்கிறேன். ரைட்டு முடிஞ்சிடா அப்படின்னு தான் நினைச்சேன். OMR ஷீட் வேற திரும்ப தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்களே, என்ன பண்றது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அது சொல்லி வச்ச மாதிரி என்னையவே வந்து அந்த மேடம் பார்த்துட்டு இப்போ தானங்க சொன்னேன் உள்ள எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன வந்து உள்ள எழுதிருக்கீங்க, மேல பாக்ஸ்ல எழுத சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருத்துன்னு முடிச்சேன். சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அப்பதான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணல. இந்த இடத்துல இன்னொருத்தருக்கும் வந்து நான் நன்றி சொல்லணும். ஸோ அந்த ஹால் சூப்பர்வைசர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்த அத்தனை பேரும், ஸோ அவங்க எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கைண்ட் அண்ட் பொலைட். ஸோ நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க, எங்கேயுமே வந்து முகம் சுளிக்கல. ஸோ எல்லாருமே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து மற்ற எக்ஸாம் மாதிரி தெரியல, whatever it is தெரியல, இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்புறேன். ஸோ யாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி வந்து ஹார்ஷாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறலாம் மைட் பி, ஐம் பிலீவிங். ஸோ எல்லாருமே வந்து நல்ல விதமாக வந்து ட்ரீட் பண்ணாங்க, ரஷ் பண்ணல. ஸோ யாரையுமே வந்து திட்டலை, ஹார்ஷாக எதுவுமே வந்து பேசலை. ஸோ இட் வாஸ் குட். ஸோ உங்கள் எக்ஸாம் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சூப்பர்வைசர் லைக் வந்து ஸோ இந்த மாதிரி முடிஞ்சு. ஸோ அவங்க இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு டபுள் மைண்டடாக வந்து இது இங்கே வருமா வராதா, when comes to OMR sheet guys, kindly note it. when comes to OMR sheet, அது சின்ன ஒரு டாட்டா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சது நான் ரோல் நம்பர் அதை வந்து கரெக்டாக போட்டுட்டேன். பட் அவங்க சொல்லும் போது நான் அதை லிசன் பண்ணியிருக்கணும், அதை நான் பண்ணலை. ஸோ லைக் எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி UPSC எக்ஸாமினேஷன், ஸோ தெரிஞ்சதை வந்து போட்டுட்டு தெரியாது ஒரு டைமுக்கு வந்து ஒரு 10 டைமாவது வந்து கேளுங்க. 10 டைம்லாம் கேட்டிங்கன்னா அடிச்சிருவாங்க தயவு செஞ்சு. ஒரு டைம் 2 டைம் வந்து கேட்டுட்டு அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஒரு டைம் 2 டைம், ஸோ ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போய் கேட்டுட்டு, ஸோ அவங்க பக்கம் வருவாங்க, பக்கம் வரும்போது இந்த இடத்துல எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பொறுமையாக எழுதுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. நம்ம எழுத போகிறது ஒரு 2-3 விஷயம் தான் வந்து அந்த OMR ஷீட்டில் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம கிட்ட 2 மணி நேரம் டைம் இருக்குது. எப்போ வேணும்னா வந்து ப்ராப்பராக கேட்டுட்டு, அண்ட் ஆல்சோ வந்து அவங்களே வந்து வருவாங்க, அந்த நம்ம ஆன்சர் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செக் பண்ணி சைன் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த டைம்ல கூட பொறுமையாக கேட்டு, ஜஸ்ட் பேனிக் இல்லாமல் பதறாமல் வந்து பொறுமையாக கேட்டுட்டு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னாவே இட்ஸ் வெல் அண்ட் குட்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஏதாவது ஒன்று இப்படி பண்ணலாமா வேணாமான்னு தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் கம்முன்னு வந்து உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வருவாங்க, வரும்போது வந்து ப்ராப்பராக நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 20 பேர் தான் ஒரு ஆளுக்கு இருக்க போகிறாங்க. அதில் 7-8 பேர் வந்து ஆப்சென்ட்டாகவே இருப்பாங்க. இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஒரு 10 7-8 பேர் ஆப்சென்ட்லாம் வந்து ஒரு 5 பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒன் டு ஒன் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குமா, அவ்வளோதான். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டென்ஷன்லாம் ஆக போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அவங்க வந்து தேவர் வெரி ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் இட். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறாங்க. ப்ராப்பராக நம்ம எழுதுனா வந்து போதும். ஸோ இதுதான் ஒரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் முடிஞ்சு சிறப்பாக வந்து இதான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லைக் வந்து ஜஸ்ட் 100 பேஜஸ் வந்து நம்ம திருப்பி பார்க்கணும், கொஸ்டின்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டின் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த நம்பருக்கு என்ன செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது அவங்க கரெக்டாக தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து கொடுத்த உடனே பேப்பரை வந்து ஃபுல்லாக திருப்பி பார்க்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா தென் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு போது அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களோட நம்பரை வந்து எழுதிடணும். ஸோ இது ரொம்ப அங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிடணும். ஸோ எழுதிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து தென் அடுத்த 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்துடும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து பெல் அடிச்சதுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம சிறப்பான சம்பவம் வந்து அரங்கேறியது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, அரங்கேறியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் வாங்கியிருப்பீங்க நல்லா. ஓகே, பரவாயில்ல. ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். வந்து நம்ம எதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மொத்தமாகவே வந்து சேஞ்ச் ஆச்சு. அது எல்லாமே வந்து லேர்னிங்ஸ் தான். கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங்ஸ் தான். இப்படியும் இவன் அடிப்பான், இப்படியும் ஆப்பு வைப்பான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு, இவன் ஆப்பு வைப்பான்னு தெரியும், ஆனால் இப்படி வைப்பானான்னு தெரியாது. பட் இங்கே வந்து இப்படியும் நான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சிட்டான். ஓகே, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிஞ்சாச்சு. ஸோ ரொம்ப புஷ் பண்ணால் வந்து ஒரு 70 போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு ஏதாவது எலிமினேஷன் அதெல்லாம் போட்டு ஏதாவது 2-3 தெரிஞ்சதெல்லாம் போட்டு ஒரு 85+ வந்து போட்டு அட்டன் பண்ணி வந்தாச்சு. எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு இடையில ஒன்று நடந்துச்சு. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நான் தான் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கடைசியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்னமோ இல்லை 5 நிமிஷம் இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேம் வந்து கேட்டாங்க. எல்லாரும் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணி தானே வந்து உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. பிஸியாக கொஸ்டின் பேப்பர் கூட சண்டை போட்டுக்கிறோம். அந்த இடத்துல வந்து எத்தனை கொஸ்டின் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எண்ணிட்டு இருக்கிறோம். ஓஎம்ஆர்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டைம்ல வந்து என்ன ஃபேஸ் அத்தன்டிகேஷன், ஒருவேளை கேட்ல வரும்போது வந்து ஃபேஸை பார்த்து ஐடியை பார்த்து ஆல் டிக்கெட்லாம் பார்த்து அனுப்புனாங்களே, ஒருவேளை அதை தான் இருக்குமோ. பண்ணிட்டேன் நம்ம வந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியாச்சு, எழுதி முடிச்சாச்சு, பேப்பரும் கொடுத்தாச்சு, தேங்க்யூ சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு நம்ம பேக் ஒன்று வெளியே வச்சோமே ஜூஸ் கடையில், அது இருக்குதான்னு போய் பார்க்க ஆவலோட ஓடி போயிட்டு, அப்பாடா பேக் எல்லாம் இருக்குது, இந்த ஃபோனு பர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அடுத்து சாப்பிட்ணும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம வேற போயாச்சு, ஒரு டீ வடையை குடிச்சிட்டு போயாச்சு. இப்போ சாப்பிட்ணுமே, திரும்பி பார்த்தா வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஹோட்டல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனேன். பட் வந்து இல்லை வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் கைஸ் இருந்துச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸு, பிரிஞ்சி இப்படி தான் வந்து இருந்துச்சு. நம்ம போயிட்டு எப்படி வந்து ஒரே சாப்பாடு ஃபுல்லாக வாங்கி சாப்பிடுறது, லெமன் சாதம் கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டேன். அவன் சொன்னான் பார்சலுக்கு தான் தரமாட்டேன், ஆனால் இங்கே சாப்பிட்டீங்கன்னா இருக்குன்னு சொன்னான். சரி உனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். சுற்றி முற்றி எல்லாம் ஆஸ்பிரண்ட் ரைட்டு. சரி சுற்றி முற்றி வந்து யார் என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வந்த வேலை என்ன சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அழகாக அப்படியே பில்லை பே பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அந்த வெயில் அப்படியே பேகை பார்த்து நடந்து வரேன். என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இருந்துச்சு, அதனால தப்பிச்சேன். ஏன் தப்பிச்சேன்னு சொல்கிறேன். ஒரு சம்பவம் நடந்துச்சு. உள்ள வந்த உடனே எக்ஸாம் ஹாலில் இருந்த அந்த 2 சூப்பர்வைசர் என்னை நோக்கி வராங்க. வந்துட்டு நம்பரை சொல்லிட்டு நீங்க தானே அந்த நம்பர் அப்படின்னு கேட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு நம்பரே மறந்து போச்சு, அது வேற விஷயம். அவங்களே வந்து நீங்க தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. நம்ம ஃபேஸ் அத்தன்டிகேஷனே வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கிறோமே, அது வந்து போன்ல போட்டோ எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லையே, நம்ம வந்து மேனுவலாக தானே பண்ணாங்க, ஒரு ஆள் பார்த்துட்டு எனக்கு கேட்ல பார்த்து அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோட தொக்கா கூட்டிட்டு போயிட்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து போட்டோ செல்போனை மூஞ்சுக்கு நேராக காமிச்சு ஏதோ வந்து பண்ணாங்க. போட்டோ விழல. ரைட்ரா, மல்டிபிள் டைம் அட்டெம்ப்ட் நாட் ஃபெயில்டுன்னு அந்த மாதிரி ஏதோ மெசேஜ் காமிச்சிச்சு. எது நாட் ஃபெயில்டியா, இன்னொரு டைம் எடுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சன்லைட் இருக்கிற இடத்துல போய் அதுக்கப்புறம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே ஆச்சு. ஆக அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குது
என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஹால் சூப்பர்வைசரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்சார்ஜ் போல. ஸோ அந்த ஹாலில் வந்து எல்லாருமே வந்து பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஹால் இன்விஜிலேட்டர் தான் வந்து பொறுப்பு. அவங்க தான் போயிட்டு வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் ஸ்டூடெண்ட் யார் இருந்தாலும். இமேஜின் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பார்த்து பயந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. சிசாட்லாம் கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அது எதுக்கு உட்காந்து கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிருந்தா என்ன மாதிரி ஆத்தன்டிகேஷன் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. அவங்க தேடிட்டே இருப்பாங்க. நான் கேட்டேன், சாரி மேம், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஏதோ நீங்கள் கிடைச்சிட்டீங்க, இல்லைன்னா ரோடோட தேடி இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இஷ்யூ ஆயிருக்கும் போல இந்த ஹால் சூப்பர்வைசருக்கு. சரி ஓகே, பட் இருந்தாலும் வந்து ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் வந்து நான் சொன்னேன், மேம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணாமே வந்து நான் சைன் பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்னொரு லைனில் வந்து நின்று இருந்தேன். எனக்கு வந்து அந்த இடத்துல தெரியல. என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. சும்மா வந்து என்ன மட்டும் வந்து நினைக்காதீங்க, நான் மட்டும் அப்படி மாட்டல, என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஆத்தன்டிகேட் வாங்குறது நான் தான். அவங்கள எனக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டாங்க. நான் தான் சாப்பிட போயிட்டேன். சரி ஓகே, அவங்க கிட்ட அந்த மாதிரி சொல்லும்போது வந்து இதை மட்டும் நீங்கள் அங்கே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இன்சார்ஜை பிடிச்சி திட்டிருப்பாங்க. அவங்க வந்து பண்ணணும், அதை அவங்க பண்ணாமல் விட்டுட்டுருக்காங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த மாதிரி பண்ணி தான் அனுப்பணும், பட் அவங்க பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ ஒன்று முடிஞ்சில்ல, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். மறுபடியும் மதியம் ஓகேங்களா, மதியத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து பயங்கரமான வெயில். உங்கள் வீட்டு வெயில் இல்லை, எங்கள் வீட்டு வெயில் இல்லை, அப்படியே அனல் காத்தா அடிக்குது. ஓகேங்களா, மரத்துக்கு அடியில போய் உட்காந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அனல் காத்தா அடிக்குதுன்னா என்னதான் பண்றது. சரி ஓகே, அப்படியே வந்து போனா அப்பதான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு பேக்ல வந்து ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போயிருந்தா விரிச்சு போட்டு வந்து உட்காந்துருக்கலாம், இல்ல சம்திங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ வாட்டர் சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாட்டர் பாட்டிலாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். நான் வேற வாட்டர் பாட்டிலாம் வந்து எடுத்துட்டு போல. சரி விடுங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொழியில் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அப்படியே உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கம் போல வந்து அனௌன்ஸ்மெண்ட் மைக்கில் கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. வழக்கம் போல 1.5 மணி நேரத்துக்கு மேலே உள்ள விட்டாங்க. காலையிலேயாவது ஏதோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உட்காந்துட்டோம். அப்படி இருந்தே கஷ்டமாக தான் இருந்துச்சு. மதியம் 1.5 மணி நேரத்துக்கு உள்ள விட்டா என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்க. சரி ஓகே, எல்லாரும் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாரும் பேக்கை வச்சுட்டு மறுபடியும் காலையில் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி வாங்க, மறுபடியும் செக் பண்ணுவோம் அப்படின்னாங்க. மறுபடியும் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணுவோம். நாங்கள் ரைட்டா ஓகே, இந்த மாதிரியாவது கரெக்டாக நம்ம முன்னாடியே பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே நின்று அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்து, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு பக்கமே வந்து ஒரு பழக்கடை இருந்துச்சு. பழக்கடையிலேயே வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் பேக்கை. ஃபர்ஸ்ட் ஜூஸ் கடை, இப்போ பழக்கடை கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு அதே மாதிரி முதல்ல இருந்து வந்துட்டு இந்த டைம்லாம் வந்து கரெக்டாக இந்த டைம் அவங்களே வந்து உஷாராயிட்டாங்க. இவங்களை விட்டோம் அப்படின்னா வந்து கடைசியில் நம்ம தான் வந்து ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணுறவங்களை வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு 2 பேர் வந்து நிறுத்திட்டாங்க. உள்ளே போகும்போது அதை பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விஜிலேட்டர் வந்து இருப்பார். ஸோ அங்கே வந்து ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்கிட்டு வந்து போகணும். இதை காலையிலேயே பண்ணியிருந்தா நான் வந்து பண்ணியிருப்பேன்ல. நீங்கள் முன்னாடி போயிட்டு அங்கே போயிட்டு விடுங்க இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. சரி ஓகே, அந்த மாதிரி வந்து மதியம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆச்சு, டக்குன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அதான் 1.5 மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்தாச்சு. தூக்கம்னா தூக்கம் வருது. சாப்பிட்டது வேற, தண்ணியை வேற ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே தூக்கமா வருது. பேப்பரை கொடுங்களா, டக்குன்னு ஏதாவது ஒன்று எழுதிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிருந்தா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. 2:30 தான் கொடுக்கணும் வேற சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து நிறைய பேரை நான் மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணி நம்ம யூடியூப்ல தெரிஞ்சவங்களாம் வந்து ரெகனைஸ் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பக்கம் இருந்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவர் போல. ஸோ அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிச்சார். அவர் கூட ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே எக்ஸாம் ஹால்லே வந்து பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே கீழே மேலே வந்து படுத்து தூங்கிட்டு ஒரு குட்டி தூக்கம் வந்து போட்டுட்டு இவ்வளோலாம் நடந்துச்சு அந்த 2:30 மணிக்கு முன்னாடி. குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல வந்து கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க. இந்த டைம்ல எதுவும் பதட்டமே இல்லை. கீழே மேலெல்லாம் மாற்றி அதில் எல்லாத்தையும் அது கரெக்டாக எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் ஷீட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் புக்லெட். இது என்ன கந்தரகோலத்தில் வருது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இவன் என்ன கேட்டு வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தேன். பேப்பரை வந்து வழக்கம் போல வந்து பேப்பரை திருப்பி பார்த்துட்டு ஓகே, பேப்பர் கரெக்டாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இட் வாஸ் குட் தான். ஸோ டீசெண்டாக இருந்துச்சு. நம்ம காம்ப்ரிஹென்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் சின்னது தான், ஈஸியஸ்ட் லாங்குவேஜில் தான் வந்து இருந்துச்சு. ஒரு பேசேஜுக்கும் 2 கொஸ்டின். ஸோ இதை நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஆத்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. அப்படியே கம்ஃபர்டபுளாக வந்து பேப்பர் முடிஞ்சிச்சு கைஸ். முடிஞ்சிட்டு சம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சீசர் வந்து கம்ஃபர்டபுளாகவே வந்து கிளியர் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கிளம்பி வரும்போது சூப்பர்வைசருக்கு, அதாவது இன்விஜிலேட்டருக்கு ரொம்ப நன்றிங்க, நான் தான் அவங்கள வந்து கொஞ்சம் அலைய விட்டுட்டேன், தேட வச்சுட்டேன், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப கார்டியலாக வந்துருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தேன். ஸோ இதுதான் காய்ஸ், இப்படி தான் வந்து இருந்துச்சு. அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ வந்துருச்சு. ஸோ இதுதான் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து வச்சுருந்தாங்க, பார்த்துருப்பீங்க.
அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன், நான் ஷேர் பண்ணுறேன். அதில் உண்மையாகவே வந்து சொல்லியிருந்துச்சு லைக் வென்யூக்குள்ளே எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, பேக்ஸாக இருக்கட்டும், ஸோ வாட் எவர் த பிலாங்கிங்ஸ் ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூக்குள்ளே வந்து அலோவ் பண்ண ஆஸ்பிரண்ட்டோடது வென்யூக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ க்ளீனாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 1.5 hours முன்னாடி உள்ள இருக்கணும். ஸோ 30 minutes பிஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஆல்ரெடி இருந்தது தான். அண்ட் ஆல்சோ வந்து எந்த ஒரு டிவைசஸ் எதுவுமே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி கூட உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. பட் அந்த பெல்ட் விஷயம் வந்து ஐ எம் நாட் அக்செப்டிங். ஸோ பெல்ட் அதில் போடவே இல்லை. அந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா தான் படித்தேன். பெல்ட் அதில் போடவே இல்லை. பெல்ட் நீங்கள் கழட்டி வைக்க சொன்னது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இருந்துச்சு. ஸோ ஹோல் சினாரியோ வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் இதெல்லாம் எனக்கு நான் திரும்ப வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டம் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முன்னாடி கிளம்பி போகிறதுலேருந்து எனக்கு நிறைய வந்து லேர்னிங்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்கமிங் வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அனுபவம்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 30 நிமிஷம் கடைசி வரைக்கும் யாராவது பார்த்துருப்பீங்களா என்னென்னு வந்து தெரியல. அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ். ஹாவ் அ நைஸ் டே.